மயில் இந்த தினேஷ் கிட்ட இருந்து கூடி சீக்கிரம் தப்பிச்சு வந்துரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்களோட கருத்துக்கள தெரியப்படுத்துங்க. மயில் அந்த ஹோட்டலுக்கு வர வரைக்குமே தினேஷ் மேல அவ்ளோ நம்பிக்கை வச்சிருந்தாங்க. காலையில நமக்கும் தினேஷ்க்கும் கல்யாணம் நடந்துரும். நம்ம புதுசா ஒரு வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற 1000 கனவுகளோட தான் இப்ப மயில் அங்க வந்திருந்தாங்க. ஆனா தினேஷோட நடவடிக்கை அந்த ஹோட்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமாவே டோட்டலா மாறி இருக்குது. ஏன்னா அங்க இருக்கிற ஒரு வார்ட் பாயுமே திரும்ப திரும்ப இந்த தினேஷ நீங்க நம்பாதீங்க. இந்த தினேஷ் நல்லவன் கிடையாது. இங்க 10 வருஷமா நான் வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். எவ்வளவோ பொண்ணுங்கள கூட்டிட்டு வந்திருக்கிறான். அவங்கட்ட இருக்கிற நகை பணத்தெல்லாம் எடுத்துட்டு அவங்கள ஏமாத்திட்டு விட்டுட்டு போயிருவான் அப்படிங்கிற மாரி சொல்லுறாங்க. அதனால இப்ப மயிலுக்கு ஒரு சின்ன குழப்பம் இருக்க தான் செய்யுது. இந்த தினேஷ் நல்லவனா, கெட்டவனா அப்படிங்கிற மாரி யோசிக்கிறப்ப, ஒரு ஃபிளாஷ்பேக் சீன யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன்னா ரோட்ல இவங்க 2 பேரும் நடந்து வரப்போ ஒரு பொண்ணு அவங்கள கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. தினேஷ், தினேஷ் அப்படின்னு சொல்லி, "வா நம்ம வேகமா போயிரலாம்" அப்படிங்கிற மாரி ஆட்டோ பிடிச்சு கூட்டிட்டு போயிருவாங்க. அதையுமே யோசிச்சு பார்க்குறாங்க அப்படிங்கிறதால, மயில் ஒரு குழப்பத்துல இருக்கிறாங்க. இந்த குழப்பமும் ஓரளவுக்கு நல்லது தான். இந்த சூழ்நிலையில தான் அங்க ஒர்க் பண்ற அந்த நல்லவருமே மயிலோட மொபைலுக்கு ஒரு ஃபோட்டோவ அனுப்புறாங்க. தினேஷ் கூட இருக்கிறப்ப அந்த ஃபோட்டோவ பார்க்கவுமே, மயில் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அவங்களுக்கு கால் பண்றாங்க. "என்னண்ணா நீங்க அனுப்பியிருக்கிறீங்க?" அப்படிங்கிறப்ப, "ஏற்கனவே இந்த பொண்ண இந்த ரூமுக்கு கூட்டிட்டு வந்தான். என்ன ஃபோட்டோ எடுக்க சொன்னான். உடனே டெலீட் பண்ணிக்க சொன்னான். ஆனா நான் டெலீட் பண்ணியிருந்தேன். பேக்கப் மூலமா தான் எடுத்து உனக்கு அனுப்புறேன்ம்மா. நீ நம்புறதா இருந்தா நம்பு. இவன் கூட மட்டும் நீ இருக்காத. இன்னைக்கு நைட்டு நான் 10 மணிக்கு வெளியில போவேன். நீ வந்த அப்படின்னு சொன்னா நான் பஸ் ஏத்தி விட்டுறேன்." அப்படிங்கிற மாரி தான் சொல்றாங்க. அதனால இப்ப மயிலுமே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கிறதால, இப்ப தினேஷ் வாங்கிட்டு வந்த பிரியாணி, ஜூஸ் அப்படின்னு சொல்லி எதையுமே அவங்க சாப்பிடல. ஏன்னா ஏதாச்சும் மயக்க மருந்து குடுத்துருவாங்களோ அப்படிங்கிற மாரி பயப்படுறாங்க. அதுபோல தினேஷுமே அதுல மயக்க மருந்து தான் கலந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதால, இந்த மயில சாப்பிட வைக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்கு அப்படிங்கிறதால, அந்த கோபத்த இப்ப மயில் கிட்ட காமிக்கிறாங்க. மயிலுமே இத பார்த்து பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ அவர் சொன்னது உண்மதான் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருது. இந்த சூழ்நிலையில மயில் எப்படி தப்பிக்க போறாங்க அப்படிங்கிறத ஒரு பெரிய எதிர்பார்ப்பா தான் காமிக்க இருக்கிறாங்க. நிச்சயமா மயில் இன்னைக்கு நைட்டு தப்பிச்சுருவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. போலீஸ் கிட்ட பிடிச்சு குடுத்தாங்க அப்படின்னு சொன்னா ஸ்டோரி ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்க இத எப்படி பார்க்குறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.